ஆஹா ஆஹா, நீங்க தானா? எதுக்கு என் பிள்ளைய பார்க்க வந்திருக்கீங்க? கூட நினைச்சேன் என் பையன் யார் கூட வெளியே பேசிட்டு இருக்கான், யார்கிட்ட பேச மாட்டானே, என்னடான்னு பார்த்தா நீங்க வந்திருக்கீங்க. எதுக்கு வந்தீங்க? ஏன் வந்தீங்க? இங்க இருந்து கிளம்புங்க. நான் என் பையனையும் பேரனையும் பார்க்க வந்தேன். உனக்கு என்ன வந்துச்சு? இனிமேலாம் நீங்களாம் வரக்கூடாதீங்க. நான் ஏண்டி வரக்கூடாது? என் வீடு, நான் வரதான் செய்வேன். அது வந்தோடனே என் பேரை எப்படி ஒட்டிக்கிட்டான்னு என்கிட்ட. நீ சண்டை போட வந்தோடனே அம்மானு உன்னை தொத்திக்கிட்டானா? இல்ல, இந்த ஒரு வாரத்துல அந்த அளவுக்கு என் பிள்ளைய மயக்கி வச்சிருக்கீங்க. என் வந்து போனதுக்கு அப்புறம் என் பிள்ளை உங்களை தான் தேடிட்டு இருக்கு, அப்பையி அப்பையின்னு. நானும் சொன்னேன், ஏன்டா அந்த வயசான கிழவியை தேடிட்டு இருக்க, அவனுக்கு அப்பா அம்மா இருக்கோமே பத்தாதா அப்படின்ட்டு. அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். என்னத்த சொல்றது, என்னத்த சொல்லி என் பிள்ளைய மயக்கினீங்களோ தெரியல. இதாம்மா, கொஞ்சம் பார்த்து பேசு. இந்த யாரு, உன் மாமியார் தானே? என்ன கிளவி கிளவில கூப்பிட்டு இருக்க? இங்க பாருங்க, உங்களுக்கு எல்லாம் சம்மந்தமே இல்ல. நீங்க யாரோ சரியா? நீங்க வாயை திறக்க வேணாம், நீங்க வாயை மூடுங்க. தேவி, நீ கொஞ்சம் அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். உன் வயசு என்ன, அவ வயசு என்ன? வயசுக்காக கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும்ல. அவ பாட்டுக்கு பேசிட்டே போறா. என் வாய் நான் பேசுவேன், உங்களுக்கு என்ன வந்துச்சு? நீங்க யாரு முத? நீங்க என் கூட வந்திருக்கீங்க. எங்க அக்கா கூப்பிட்டுச்சு, நான் வந்தேன். நீ கொஞ்சம் அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். இந்த பாருமா, என் பிள்ளையும் பேர பிள்ளையும் பார்த்து நான் பாட்டி கிளம்பிடுவேன். அம்மா, நான் இங்க இருந்தவே நினைச்சிட்டியா? அதான் பார்த்தாலே தெரியுதே, கட்டப்பையில துணிமையெல்லாம் வந்திருக்கே. மணியா, இந்த கட்டப்பைய வந்துட்ட தரேன், விரிச்சு பாரு என்னன்ட்டு. கொஞ்சம் அமைதியா இருடி, கோவமா வருதுக்கா. ரொம்ப தான் பேசுறா வேணா. இங்க பாருங்க, அவ நீங்க வாய் தட்டி புரியாமா, 2 பல்லு நீட்டிட்டு இருக்கல, உடச்சு விடுவியாமா. உட பாப்போம் வா. இங்க பாருமா, பக்கத்து வீட்டுல உள்ள என் ஃப்ரெண்டு தேவி, இவளுக்கு வயசுக்கு மரியாதை கொடு. நீதான் எடுத்து பேசுற, வீட்டுக்கு வந்தவங்களுக்காவது மரியாதை கொடு சரியா? யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியும். நீங்க ஒன்னும் சொல்ல தேவையில்லை, ஒன்னும் சொல்ல தேவையில்ல. நான் உள்ளார போய் என் பிள்ளைய பார்த்துட்டு சாயந்தரம் கிளம்புறேன். அது சாயந்தரம் கிளம்புறீங்களா? பையே, நீங்க சாயந்தரம்லாம் போக கூடாது. என்னடா? ஃபுல்லா இங்க தான் இருக்கணும். என்னை விட்டு நீங்க எங்கேயும் போக கூடாது. சரிப்பா, இங்கேயே இருக்கேன். டேய் ஆகாஷ், இங்க வா. புதுசா உங்க அப்பைய கொண்டானே ஓடிட்ட. உங்க அப்பா என்னத்த கொடுத்துச்சு உனக்கு? அப்பையிட்ட வந்து எது லேகியோ மருந்து எது வாங்கி குடிச்சியா? இந்ததுல இருந்து பாக்குறேன் அப்பைன்னு உங்க அப்பை பின்னாலே சுத்திட்டு இருக்க. வா அம்மா கிட்ட. வரமாட்டேன், போமா. வரமாட்டியா? இந்த உங்க அப்பா வரட்டும், வரல அதுக்கப்புறம் இருக்கு. இங்கிட்ட தான் ஏப்ப உங்க அப்பா கொண்டா ஒட்டி பாம்பா ஒடுங்கிருவில. உங்க அப்பாக்கு பயப்படுற ஆளுதான் நீ. இப்ப எதுக்கு புள்ளைய திட்டிட்டு இருக்க? பேரப்பிள்ளைய பார்க்க வந்தது நானு. என்ன வேணா சொல்லு, என் பேரப்பிள்ளை ஏதாவது சொன்ன அவ்வளவுதான் உனக்கு. என்ன என் பிள்ளை நான் எதுவும் சொல்லக்கூடாதா? நீங்க முத யாரு? நீங்க எதுக்கு என் பிள்ளைய பார்க்க வந்திருக்கீங்க? அவங்க உங்க மாமியாரு, தெரியுதா இல்லையா? இல்ல கண்ணாடி போட்டுக்கணுமா என்னைய மாதிரியா நீயும்? ஹலோ மிஸ் லேடி, கண்ணாடி போட்ட கிளவி, கொஞ்சம் வாயை மூடுவேன். உங்ககிட்ட நான் பேசினேனா? கொஞ்சம் நவுறு தங்கம், உங்க அம்மா நான் பேச வேண்டியது நிறைய இருக்கு. இங்க பக்கத்துல வாங்க, அதுக்கப்புறம் இருக்கும் உங்களுக்கு. பக்கத்துல தான் நீ தான் ஓடி போயிருவியே, தெரியாதாக்கும். என் நாளைக்கு நடிப்புக்காரி அந்த உங்களை வீட்டுக்குள்ள போய் உட்கார வச்சு தண்ணி காப்பி கொடுக்கணும்னு தெரியாது. நீ பாட்டுக்கு நாகரிகம் தெரியாம ரோட்ல கத்திட்டு இருக்க. அவன் பிறந்த வீட்டுல வளர்ந்த பண்பு இப்படிதான் கத்துட்டு வந்திருக்கேன். இங்க பாருமா, எப்படியோ கத்துட்டு என்னமா பேசுவேன். உனக்கு என்ன வந்துச்சு? இவ்வளவு பேசிட்டுல இந்த வீட்டு முன்னாடி நிக்க கூடாது, கிளம்பு முத. ஐயா நிக்க கூடாது, எங்க அக்கா கூட நான் பாட்டுக்கு போயிருவேன். தனியா வரலையே, எங்க அக்கா கூட தானே வந்தேன். எப்ப வராங்களோ அவங்க கூட தான் நானும் போவேன். சரளா, கொஞ்சமாவது பெரியவங்கிட்ட பார்த்து பேசு. நீ பாட்டுக்கு கோவத்துல என்னென்னமோ பேசுற. வார்த்தையை விட்டுறாதாமா, வார்த்தையை விட்டு அள்ள முடியாது. பார்த்து நடந்துக்குவாமா. பேர பிள்ளையும் என் பையனே பார்த்து நான் பாட்டு கிளம்பிடுவேன். நான் அதுக்கப்புறம் உனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கல. இங்க இருந்து சாப்பாடு போடுன்னு உன்ட கேட்கவும் இல்ல. இங்க இருந்து சாப்பாடும் எடுத்துட்டு வந்துட்டேன் சரியா? தண்ணி கூட கொடுக்க வேணாம். என் பிள்ளையும் பேர பிள்ளையும் பார்த்துட்டு கிளம்பிடுறேன். இது வரைக்கும் நீ அமைதியாரு, எந்த சண்டையும் போடாதாமா. வந்தது என் வீட்டுக்கு, நான் ஏன் சண்டை போடாம இருக்கணும்? பேசுறது நீங்க மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்துட்டீங்களாக்கும். அம்மா தெனாவட்டா என்ன வேணா பேசலாம் நினைக்குது. நான் யாருன்னு தெரியுமா? எந்த வீட்டுல இருந்து வந்திருக்கேன்னு தெரியுமா? என் வீட்டு எது குறை சொல்லிட்டு இருக்க அம்மா? தோழியா பேசாம வாயை முடிட்டு இருக்க சொல்லுங்க. நான் வாயை முடிட்டுலாம் இருக்க முடியாது. என் வாய் என்ன வேணா பேசும். என் பையன் வந்துட்டோம், வந்தோடனே கிளம்பிடுவேன். ஆத்தா நீ கொஞ்சம் வாயை முடிட்டு இரு. ஆமா போக்கா, நல்ல மருமூளை கட்டிட்டு வந்தேன். அங்கதான் தேடி கண்டுபிடிச்சியோ தெரியல இவளலாம். லண்டன் அமெரிக்கா அங்கதான் நான் வந்தேன் தெரியுமா உனக்கு? ஏன் லண்டன் அமெரிக்காவது? வயசுக்கு மரியாதை கொடுக்குற எந்த பொம்பளையே கிடையாது, மிருகத்துக்கு சமம். இங்க பாரு, முன்னாடி பிச்சு புடிய பாத்துக்கோ. யார பத்தி மிருகங்கிற? அதான் உங்க ஃப்ரெண்ட் அனுப்பிவிடுங்க. நீங்களே கிளம்புங்க. உங்க பேரனை பாத்துட்டீங்களா? எதுக்கு இங்க இருந்து கத்திட்டு இருக்கீங்க? கிளம்புங்க நீங்க முத. உங்க பேரனை பார்த்தாச்சு, வேலை முடிஞ்சிருச்சு. இங்க பாருமா, இதான் கொஞ்சம் பொறுமையா பேசணும் சரியா? வீட்டுக்குள்ளார போய் பேசுவோம். ஆடி வீட்டுக்குள்ளார போலாம். நான் வரல, மரியாதை தெரியாத வீட்டுக்குள்ள நான் உள்ள நுழையவே மாட்டேன். நீ வேற, இந்த வீடு என் வீடுடி. வாடி உள்ளார போலாம். வாங்க பாட்டி, உள்ளார போலாம். பாரு, பேரனே கூப்பிட்டுட்டான், வா போலாம் உள்ளார. அதுக்காக வரேன் தங்கம், உங்க அம்மாக்காகலாம் கிடையாதாம்மா. வாங்க பாட்டி போலாம். வா பையே, உனக்கு ஜூஸ் எல்லாம் போட்டு தரேன் வா. சரிப்பா. ஏய் நின்னுடா, என்னடா ஜூஸ் போட்டு தரேங்கிற? அம்மாட்ட கேட்காம கண்டவன உள்ளார அனுப்புறியா நீ? அக்கா பார்த்து நடந்துக்க சொல்லு. இவ பாடி கண்டது கிண்டது பேசிட்டு இருக்கா, அப்புறம் செம்ம கோவம் வந்துடாமா. இங்க நின்னாதான் ஏதாவது பேசுவா லொடலொடன்ட்டு. ஏன் காதுல வாங்கிக்கணும். வா உள்ளாரே போவோம். சரிக்கா, அதுக்காக தான் வரேன் அம்மா. உனக்காகவும் உன் பேரனுக்காகவும் தான் வரேன். அம்பாடி பொம்பளை கூட நாய்க்கு நான் வேலை. வாக்கா உள்ளார போலாம். இருக்கட்டும் என்ற அனுமதி இல்லாம நீங்க பாட்டுக்கு என் வீட்டுக்கு போறீங்களா? வந்துருவாரு என் வீட்டுக்காரு. இன்னொன்னு சொல்லுவார்ல, மூஞ்சிய கீழே தொங்க போட்டு போவீங்களா? அப்புறம் இருக்கு உங்களுக்கு. பேச்சா பேசுறீங்க. அவர் வரட்டும், ஒண்ணு கண்டா நான் மாட்டி விடல நினைட்டு பாருங்க. வந்திருக்கு 2 கிழவிங்களும் என்னம்மா வாய் பேசுங்க. எப்பா நம்ம கூட இப்படி பேச தெரியாது, ஆனா இது ரெண்டும் என்னம்மா வாய் கிளிக்குதுங்க. இங்க இருக்க ஊர்ல இதுங்களா பெருத்த வாயாடிங்களா இருக்கும் போல இருக்கு. வீட்டுக்குள்ள இருக்கணும், இல்ல என்ன இருக்கு ஏதுக்குன்னு 2 கிழவிங்களும் ஆராய்ச்சிட்டு இருக்குங்க.
அதுக்கு நம்ம பையன் வேற இது இந்த பையே அது பையன் எடுத்து காமிப்பான் அவனே. நமக்குன்னு வந்து வாச்சிருக்கு பாரு. நம்ம கட்டினது சரியில்லை, நம்ம பெத்தது சரியில்லை, எதுவுமே சரியில்லை. அப்பா அப்பவே சொன்னாரு, இந்த மாப்பிள்ளை வேணாமா, ஃபாரின் மாப்பிள்ளையா வந்திருக்கு, அவரை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாரு. இதாள் மூஞ்சியை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அதனால அந்த தொந்தரவு என் மாமியார். என்னத்த சொல்ல, அப்பா பேச்சு அப்பயே கேட்டிருந்தேன்னா நானும் இந்த ஃபாரின்ல ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு சூப்பரா செட்டில் ஆயிருப்பேன். இங்க உட்காந்து கிராமத்துல வேகாத வெயில்ல இதுங்களுக்காக நான் எல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. என்னத்த சொல்றது, மனுஷன் வர டைம் தான், வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் தான் இருக்கு அந்த கிழவிங்களுக்கு ரெண்டுக்கும். போய் என்ன இதுன்னு பாப்பா உள்ளார. ஆண்டி புஷ்பா, தலையில தான் இவ்வளோ பேன் இருக்கு, அதுல ஈரு வேற சேர்ந்துருச்சு. என்னம்மா பண்றது, எல்லாம் அந்த ஆள் கூட படுக்கிறதா, பேன் ஈரு ஒட்டிட்டு வந்துருச்சு. மாப்பிள்ள கூட படுத்ததுனால இப்படி ஆயிடுச்சு அவனுக்கு. ஆமாம்மா, தாள் தலையில தான் அவ்வளோ பேன் இருக்கு. நீங்களே பார்த்து சொல்லுங்க, என் தலையே சொட்ட தலையா இருக்கு, இந்த காதுக்கு மேலதான் முடி கிடக்கு. இதுல என் தலையில இருந்து பேனி இதெல்லாம் அவ தலைக்கு போயிடுச்சான். கேளுங்க நீங்களே, இதெல்லாம் என்ன நியாயம்? வேற என்னதான் அம்மா பொண்ணு பேசுறாங்கன்னு பாப்போம். அப்புறம் மாப்பிள்ள நல்லா பாத்துக்கிறாரா? ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நல்லா தான் பாத்துக்கிறாரு. கூறுக்கிட்டத்தனமா அப்படி கேள்வி கேட்குற. என்னடி கேட்டேன்? சந்தோஷமா இருக்கிறான்னு கேட்குறிய, அது மட்டும் என்னவா? கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? 7 வயசு ஆகுது எங்களுக்கு. சந்தோஷமா இருக்கிறான்னு கேட்குறேன். என்னம்மா நீ லூசு பிள்ளையே, நான் எப்படி கேட்டேன்னா நல்லா பாத்துக்கிறாரா மனங்கோவாம இருக்கிறாரான்னு கேட்டேன். அதுக்கு போய் இப்படி பேசுறியே? அதெல்லாம் எதுவும் இல்லம்மா, அப்பப்ப அந்த ஆள் டென்ஷன் ஆவாரு, கோவம் வரும், எல்லாம் செய்வாரு. ஒரு முறைச்சேன்னா அவ்வளவுதான், அந்த ஆள் பொட்டி பாம்பா அடங்கி போயிடுவாரு. எப்பவுமே நம்ம கைக்குள்ளார போட்டு வச்சுக்கணும், இங்கேயும் விட்டக்கூடாது. ஆமா, இதுக்காக ரொம்ப முறப்பா வெறப்பா தெரியாத, சரியா? வேலைக்கு போயிட்டு வந்த மனுஷன் மதியா வீட்டுக்கு வரும்போது மூஞ்சி கோணலா வச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், அந்த மனுஷனுக்கு டென்ஷன் ஆயிரும். அதெல்லாம் பார்த்து சூதானமா நடந்துக்கோ. என்ன ஒரு தடவை தான் மனுஷன் உன்னை விட்டு போயிட்டாரு, ஏன் கொஞ்ச காலம் இருந்தாரு, இந்த தடவையாவது பார்த்து நடந்து கொடி. அம்மா சொல்றது எல்லாமே நல்லதுக்கு தான். ஆமா, இப்ப பார்த்தாலும் மூக்கு பொடப்பா வரப்பா அலையாத, கோவப்படாம இரு. எது செஞ்சாலும் சரி சரின்னு சொல்லிட்டு போயிட்டே ராமா. அவர் எது செஞ்சாலும் சரி சரின்னு போணுமா? ஆமாண்டி, எதுவுமே கேட்க கூடாதுங்கிற. ஆமா, உங்க அம்மாக்கு அப்பாக்கு அவங்க தங்கச்சிக்கு எது செஞ்சாலும் நம்ம கேட்க கூடாதுங்கிற, அதானே? லூசி கேட்டவளே, நான் அப்படி சொல்லுவேனாக்கும். என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு கேட்கலாம். வீட்டுக்கார் யாருக்கு தரப்போறாரு? அவங்க அம்மாக்கு அப்பாக்கு தங்கச்சிக்கு தான் செய்வாரு. அதெல்லாம் விட்டு தள்ளு. என்னம்மா விட்டு தள்ளுங்கிற? முன்னாடி முடியாதுங்கிற, இப்ப விட்டு தள்ளுங்கிற. அம்மா பையன் பாசம்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். என்னது கொஞ்ச நாளைக்கா? ஆமாடி, அதெல்லாம் கிடையாதுமா. எப்ப பார்த்தாலும் அம்மா புள்ள பாசம் நிறையாதான் இருக்கு. நீ வேற எதையாவது பேசிட்டு இருக்காதம்மா. சரி விடு. அம்மா அப்பாக்கு எது செஞ்சாலும் சரிங்க சரிங்கன்னு விட்டு கொடுத்து போ. பாட்டுக்கு எழுத்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்காதாமா. என்னம்மா சொல்ல வர நீ? யாருக்கு என்ன தான தர்மம் செஞ்சாலும் சரிங்க சரிங்க நான் போயிட்டே இருக்கணுமா? என்ன எதுன்னு எதுவுமே கேட்க கூடாதுங்கிறியா நீ? இப்படி பேசிட்டு இருக்க. அதெல்லாம் வந்தப்பெல்லாம் பார்த்து சூதானமாரு, அப்படியே இப்படின்னு எப்படிலாம் சொல்லிட்டு போவ. அம்மையாருக்கு இது செய்ய விடாத, தங்கச்சிக்கு இது செய்ய விடாதுன்னு பார்த்து பார்த்து சொல்லுவேன். நான் மாத்தி பேசிட்டு இருக்க. கோரி கேட்டவளே, இங்க வாடி முத. என்னம்மா? இங்க பக்கத்துல வாடி. சொல்லுமா. மாப்பிள்ள நம்ம பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டுதான் இருக்காரு. என்னம்மா சொல்ற? எங்க ஆளக்கான அவரை? கதவு கிட்டதான் நிக்கிறாரு. நான் கூட கண்டுபிடிக்கல. நீ கரெக்டா பாத்துட்டியா அவரை? சுத்தியில கண்ணடி எல்லாத்தையும் பார்த்து கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். அப்படியா? இந்த வரையிரு. யோ வெளியே வாயா முத. ஏன்டி இப்படி கோவப்பட்டு பேசுற? நீ கொஞ்சம் அமைதியா இருமா. ஓ மாணிக்கம், வெளியே வாயா. புருஷனுக்கு நல்லா மரியாதை கொடுக்குறடி. எல்லாம் ஓன்ட்டம் தான் கத்துக்கிட்டேன். நான் என்னடி பண்ணேன்? ஓ இப்ப வெளியே வரியா இல்லையா நீ? என்னடி? அம்மா வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது. அம்மாவும் பொண்ணு நிறைய பேசிக்குவோம். நீ கதவுக்கு பின்னாடி நாங்க என்ன பேசுற ஏது கேக்குறோம் ஒட்டி கேக்குறியா? நான் எங்கடி ஒட்டி கேக்குறேன்? அப்புறம் எதுக்கு இங்கே நிக்கிற? கடைக்கு நேரம் ஆச்சுல, போக வேண்டியதானே? என்னடி கடைக்கு போங்கிற? என்ன சொன்ன? கடை வேலையும் வீட்டு வேலையும் பாதி பாதியா சரிசமா பிரிச்சுக்கணும்னு சொன்னியா இல்லையா? ஆமா. அப்ப நான் கடைக்கு போறேன், நீயே கடைக்கு வரணுமா இல்லையா? உங்க அம்மா கூட உட்காந்து பேசிட்டு இருக்க, அது பத்தாதுன்னு ஏன் தலையில இருந்து உனக்கு பேன் இருக்கா? மாப்பிள்ள கரெக்டா பேசுறாரு. ஆமா, உன் தலையில இருந்து எனக்கு பேன் ஏறிடுச்சு. அதான் உண்மை. பாரு, எனக்கு தலையா அரைச்சிட்டு இருக்கு. எல்லாம் ஒன்னாலதான். ஏன்டி இப்படி கொடுமை பண்ற? என்னத்த பண்ண? சரி அதை விடு. ஒழுங்கு மரியாதையா கடைக்கு வரியா இல்லையா? வர முடியாது. வர முடியாதுல? சரி, அப்ப என்னாலே வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியாது. என்னடி மாப்பிளைக்கு வீட்டு வேலை வைக்கிறியா? ஆமாத்த, உங்க பொண்ணை நீங்களே கேளுங்க. திரும்ப கழுவுறதும், கிச்சன்ல வேலை பாக்குறதும், பத்திர விளக்குறதும், துணி துவைக்கிறதும் எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். உங்க பொண்ணை நீங்களே கேளுங்க என்னான்ட்டு. ஏன்டி மாப்பிளைக்கு இவ்வளவு வேலையுமா? அப்ப என்ன இப்படி கூறுக்கிட்டு தரமா நடந்துக்கிற? மாப்பிள்ளை இப்பெல்லாம் வேலை வாங்கலாமா? இப்ப நான் வேலை வாங்கினதுலடி. நீ மாப்பிள்ளை இவ்வளவு வேலை வாங்குற, என்னத்த சொல்றது? எம்மா நீ கொஞ்சம் வாய மூடுறியா? என்னடி தானே சொன்ன மாப்பிளைக்கு வேலை வாங்க அப்படின்னு? அதை சொல்லி தானே அவருக்கு நான் வேலை வச்சிருக்கேன். அடி படுபாவி, மாப்பிள்ள முன்னாடி இப்படி என்னை மாட்டி விட்டுட்டியே. சொல்லுமா, நீ சொல்லிதானே நான் வேலை வாங்குறேன். வாய் முடிட்டே இருக்கா சிரிச்சுட்டு? சரி அம்மா, சரி நோரின்ட்டு. நீங்க ரொம்ப நல்ல பிள்ளையும் நல்லா வளர்த்துருக்கீங்க, எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க. வீட்டு மாப்பிள்ளை இப்பெல்லாம் வேலை பாருன்னு நோவாம சொல்லி கொடுத்துருக்கீங்க. மாப்பிள்ள அது இல்ல. இருக்குங்க இப்போ உட்காந்து மாப்பிள்ளை கீப்பிளன்ட்டு அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இல்ல மாப்பிள்ள, என் பொண்ணை விட்டு நீங்க போக கூடாது. ஆமா, அவள்கிட்ட நான் எங்க போறேன்? இங்கே தானே இருக்கேன். இங்கே அனுப்புற ஆளாக்கும். பேசுவையா? பேசுவ. நானே சொல்றேன், எங்க அம்மா சொல்லிதான் எல்லாத்தையும் நான் கேக்குறேன். நீ ஆண்டி நீ சும்மா இருக்க மாட்டியா? மாட்டிட்டே இருக்க நீ.
டேய், நான் எங்க வீட்டுக்கே போறேன். இந்தாம்மா என்ன நாள் கழிச்சு வந்திருக்க, இருப்பியா நீ பாட்டுக்கு போறேங்கிறேங்கிற? யோ, நான் கடைக்கெல்லாம் வர முடியாது. எங்க அம்மாவே ரொம்ப மாசம் கழிச்சு இப்பதான் வந்திருக்கு. பாட்டு கடைக்கு வாங்கவான்னு கூப்பிட்டு இருக்காத. எங்க அம்மா இருக்க வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன், கடைக்கெல்லாம் வர மாட்டேன். சரிடி புஷ்பா, அப்பெல்லாம் கடவுளை நான் பாத்துக்கிறேன். வீட்டு நீயே பாத்துக்கோ, எனக்கு வேலை வைக்காத. கட்டுமா? யோ நில்லையா, பாத்திரமா விளக்காமே கிடக்கு, துணிமணிலாம் ஊற வச்சு துவைக்காமே கிடக்கு, நீ பாட்டுக்கு போறியே. அதான் உங்க அம்மா இருக்காங்களே, அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க உனக்கு. அடியாத்தி, உனக்கு நான் சொல்லி கொடுத்தது எனக்கு வச்சு அப்ப எனக்கே வருதே. அடி அம்மாடி, நான் எதுவும் சொல்ல மாட்டேமா உன்கிட்ட. துணிமணி துவைக்காம கிடக்குமா? அம்மா கீழே குடிஞ்சு நம்மளால துவைக்க முடியாது துணிமணிலாம். இப்ப சொல்லிட்டாங்க எனக்கு வேலை வைக்காத. ஆமா சொல்லி போட்டேன். என்னம்மா நீ, உனக்கு நான் வேலை வைப்பேனா? மனுஷன் தான் செய்வார் கட்ட கட்டியா. என்னமோ கண்டுக்காமே போறாரு, வேலை செய்யாமே போறாரு. எல்லாம் உன் வாயாலதான். தானே எல்லாத்தையும் மாட்டி விட்டு சொல்லி விட்ட. போ, இனிமே ஒன்னும் செய்ய முடியாது, நீயா தான் பாத்துக்கணும் உன் வேலைய. என்னம்மா சொல்ற? ஐய, அந்த ஆளை நம்பி நான் போர்வ துணிமணிலாம் ஊற வச்சுனே, நாள் நல்லா அடிச்சு தோப்பான். நம்மளால அந்த வெயிட் எல்லாம் தூக்க முடியாதுங்களே. அப்பா செய்வாரம்மா? ஏய் சும்மானு கடடி, நீ சும்மானு கடடி. உங்க அப்பாக்கே வயசாயிருச்சு, நீ பாட்டுக்கு அவருக்கு வேலை வச்சிடாத. நான் தான் செய்யணுமா? போய் செய் போ. தூக்க அவரு, நான் தூங்கிக்கிறேன். எனக்கு நான் வச்ச ஆப்பு எனக்கே வந்துருச்சு. சரி போய் துவைக்கிறேன். மாட்டி விட்டில, போடி போ. சரிம்மா, நான் போய் துணி துவைக்கிறேன். பாத்திரமாவது விளக்கிடுமா? பாத்துக்கலாம் அதையும். அது முடியாதா? என்னம்மா சொல்ற? சரி போய் துணியை துவைக்கிறேன். இவ பாட்டுக்கு தொண பேசி நீ தூக்கத்தையே கெடுத்துட்டா. யாவது நிம்மதியா தூங்கலான்னு வந்தா அந்த வேலை செய் இந்த வேலை செய்யினு. அப்பா நம்மளால முடியாது, பேசாம கொட்டை விட்டு தூங்க வேண்டியதான். ரெடி ஸ்டார்ட்.